இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு தோணும்போது ரவைய வச்சு நம்ம கேசரி பண்ணியிருப்போம் இல்லையா? இன்னைக்கு ரவையும் தேங்காய் பாலும் சேர்த்து நம்ம ஒரு அல்வா தான் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நெறைய பேர் கேட்கிறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ரசிக்க ருசிக்க அப்படின்னு போட்டு ஜெயா டிவிக்கு நீங்க என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா உங்க ஃபோன் நம்பரோட மறக்காம எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழ வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து எழுதி அனுப்பலாம். இப்ப நம்ம வந்து ரவையும் தேங்காய் பால் வச்சு ஒரு அல்வா தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ரவை தேங்காய் பால் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், தேங்காய் பால் 2 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு 5 நம்பர். ரவை தேங்காய் பால் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தாச்சு. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைச்ச மாத்திரத்துல சாப்பிட்டுறலாம். பாருங்க, நெய் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். இதுலயே வந்து முந்திரி பருப்பை சேர்த்துருவோம். நல்ல ஒரு 1/2 மூடி தேங்காயை வந்து திக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 கப்பு பால். 1 கப்பு ரவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கப்பு தேங்காய் பால் கரெக்டா இருக்கும். இது கூடவே நம்ம ரவையும் சேர்த்துடலாம். ரவை வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். லைட்டா வாசனை வரணும் ரவை. இப்ப ரவை வந்து வறுபட்டுருது. தேங்காய் பால் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தேங்காய் பால். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. ரவை நல்லா வேகட்டும். தேங்காய் பால் சேர்த்து மூடி வச்சுட்டோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். பாருங்க, ரவையும் நல்லா வெந்திருக்கு. சரிதா? இப்ப என்ன பண்ண போறோம்னா சர்க்கரை சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு தான் சர்க்கரை சேர்க்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் கூட பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு 1/4 கப்போ 1/2 கப்போ எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துருவோம். வேணும்னா குங்குமப்பூ ஆப்ஷனல் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எந்த கலரும் சேர்க்கல. நல்லா கைவிடாம கலருங்க. நெய் மட்டும் 1 ஸ்பூன் விட்டு கைவிடாம கலருவோம். நான் சர்க்கரை வந்து அப்படியே சேர்த்தேன் இல்லையா? நீங்க சர்க்கரையை வந்து நம்ம கேரமல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட சேர்க்கலாம். இப்ப கலர் வரும் உங்களுக்கு. அவ்வளவுதான். இந்த அல்வாக்கு வர கலர் வரும். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். அதே மாதிரி தேங்காய் பால்ல வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெல்லம் தேவையான அளவுக்கு ஒரு கப்புக்கு கொஞ்சம் 1 கப்பு வெல்லம் எடுத்துட்டு அது தண்ணியில நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணி கலந்து வெள்ளை தண்ணியை விட்டு நல்லா கைவிடாம கலர்னீங்கன்னா அப்பயும் அந்த அல்வா பதத்துக்கு அந்த கலரும் நல்லா வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் தேங்காய் பால் போட்டு நம்ம சர்க்கரை மட்டும் சேர்த்து பண்றோம். ரவை தேங்காய் பால் அல்வா வந்து ரெடி. பிளேட்டிங் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிடலாம். ரவை தேங்காய் பால் அல்வா செய்யும் முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா ரவையை வறுத்துக்கோங்க. ரவை வறுபட்டதுக்கு அப்புறமா தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சர்க்கரையும் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கைவிடாம நெய் விட்டு கைவிடாம கலரணும். அது நல்லா சுருண்டு சேர்ந்தாப்புல வரும். அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சிட்டீங்கன்னா நம்மளுடைய ரவை தேங்காய் பால் அல்வா ரெடி.